ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் 15வது நாள் உபவாச ஜெபம். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக, தேவனே முற்றிலும் எங்களை மறைச்சிருங்கப்பா, நீங்கள் வெளிப்படுங்க, நீங்கள் ஆவியானவர் வெளிப்படுங்க, மாம்சத்தை மறைச்சிடுங்க, நீங்கள் பேசுங்க டாடி, நாங்கள் கேட்கிறோம், உங்களுடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நாங்கள் ஒன்றுமில்லை, நீங்கள் சொல்கிறத தான் நாங்கள் செய்யணும் அப்பா. எங்களுக்கு ஒன்று தெரியாது ராஜா. ஆண்டவரே, உடைய கரத்தில் தாழ்த்துகிறோம், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. இந்த 15வது நாள் உபவாச ஜெபத்திலே தேவன் நம்மோடு என்ன பேச போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்து வாசிக்க கேட்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 19-20வது வசனம். Matthew chapter 5 verses 19 and 20. ஆகையால் Matthew chapter 5 5ஆம் அதிகாரம் 19-20வது வசனம். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கைக்கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எண்ணப்படுவான். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுவேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Shall break one of these least commandments and shall teach men so, he shall be called the least in the kingdom of heaven. But whosoever shall do and teach them, the same shall be called great in the kingdom of heaven. For I say unto you that except your righteousness shall exceed the righteousness of the scribes and Pharisees, ye shall in no case enter into the kingdom of heaven. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாளிலே நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டுமானால் நம்மளுடைய நீதி எப்படிப்பட்ட நீதியாக இருக்கணும்? Our righteousness should exceed, அவர்களை காட்டிலும் நம்மளுடைய நீதி எப்படி இருக்கணும்? பெரிதாக இருக்கணும். should exceed. பாருங்க, சிறியவன் எனப்படுவான், இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால், அதிகமாக இருக்கணும். ஏன் ஆண்டவர் அப்படி அதிகமாக இருக்கணும்னு சொல்கிறாரு? அப்போது அவர்களுடைய நீதி எப்படிப்பட்ட நீதி? தேவன் எப்படிப்பட்ட நீதியை எதிர்பார்க்கிறார்? நம்ம எப்படிப்பட்ட நீதியை கை கொள்ளும் பொழுது நாம் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்போம் அப்படிங்கிறத குறித்து தான், எப்படி ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறுவோம் என்பதை குறித்து தான் தேவன் இந்த நாளிலே நம்மோடு பேச போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது நம்ம எப்படி இருக்கணும்? நீதி செய்கிறவர்களாய் நம்ம எப்படி இருக்கணும்? ரைச்சியஸ். இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதை ஒன்றையாகிலும் மீறி. நீங்கள் அதுக்கு முன்பு படித்து பார்த்தீங்கன்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில், மேத்யூ சாப்டர் 5ல் நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ ஆண்டவர் நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கிறார். மலை பிரசங்கத்தில் இயேசு தாமே அவர் பிரசங்கிக்கும் பொழுது ஜனங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை குறித்து அவர் சொல்லி கொடுத்துட்டே வரார். அதுக்கப்புறம் கடைசியாக சொல்கிறாரு, ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும், இப்போ என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரோ அது எல்லாவற்றிலும் ஒன்றை கூட நம்ம என்ன செய்யக்கூடாது? மீறக்கூடாது.
அவ்விதமாய் மனுஷனுக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். வெறும் போதித்தா மட்டும் போதாது, வெறும் டீச் பண்ணா மட்டும் போதாது, அதை கை கொண்டு போதிக்கணுன்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளிலே என்ன சொல்றாரு நமக்கு? we'll have to follow. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை கை கொண்டு நாம போதிக்கணும். ஜஸ்ட் நாட் டீச்சிங். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. but whosoever shall do and teach them. அதை செய்து அதை கை கொண்டு அவைகளை கற்பிக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்திலே எப்படி? they shall be great in the kingdom of heaven. பெரியவன் எனப்படுவான். அப்போ நாம் யாரெல்லாம் இப்படி இந்த கற்பனைகளை கை கொள்ளுகிறார்களோ, அடுத்த வசனம் சொல்லுது, வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால், அவங்களுடைய நீதியை காட்டிலும் நம்மளுடைய நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் அதே அதிகாரத்தில் 5th chapter verse 6 படிங்க. நீதியின் மேல் பரிதாபம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆமென். 5:6 படி. Blessed are they which do hunger and thirst after righteousness, for they shall be filled. Hallelujah. Blessed are they which do hunger and thirst after righteousness, for they shall be filled. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கற்பிக்கிறார். இந்த நீதி மேலே நமக்கு யாருக்கெல்லாம் தேவனுடைய நீதியை செய்யணும், தேவனுடைய நீதியை செய்யணுன்ற வாஞ்ச அது மேலே ரொம்ப தாகம் உண்டாகுதோ, அவர்கள் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? இன்னும் அதிகமாய் அவர்களுக்கு நீதியை கற்பிப்பார். அதை செய்யும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when we fulfill what God says, அவர் சொல்கிற கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்கிற மாதிரி ரைச்சஸாக இருக்கும் பொழுது, that righteousness will help us to overcome. அந்த நீதி நம்மளை என்ன பண்ணுமா? நம்மளை ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது இந்த நாளிலே தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். அப்போ நம்ம என்ன செய்யணும்? எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? நீதி செய்கிறவர்களாய். நீதியில் ஒரு சின்ன ஒரு இது கூட நம்ம என்ன செய்யக்கூடாது? மாறிடக்கூடாது, விட்டுறக்கூடாதுன்றார் ஆண்டவர். சரி, இந்த 15ஆம் நாளிலே இது எதுக்காக இதை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளை ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற்றும், இதுதான் நம்மளை பரலோகத்துக்கு அழைத்து செல்லும் என்பது நமக்கு நல்லா தெரியும். இந்த வேத பாரகர் பரிசேயர் அப்படின்னா அவங்க யாருன்னு கேட்டால், அவங்கெல்லாம் நீதியை கற்பிக்கிறவர்கள். they will teach righteousness. அவங்க அந்த காலத்தில் இந்த கட்டளைகள் நியாய பிரமாணங்கள் எல்லாமே கற்பிக்கிறவங்க. ஆனால் அவங்க அதன்படி செய்ய மாட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க சொல்லி மட்டும்தான் கொடுப்பாங்க, ஆனால் அவங்க அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அதை செய்ய மாட்டாங்க. அதனால அதுபோல் நீங்கள் இராதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க? அப்படி இல்லாமல் நீங்கள் செய்யுங்க. அப்போ தான் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்க? பெரியவன் எனப்படுவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். யூ ஷல் பி கிரேட் அப்படின்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா, இன் த கிங்டம் ஆஃப் ஹெவன். சரி, இப்போ இந்த நீதி நம்மளை என்ன பண்ணுது? முதலாவது சங்கதி, நம்மளை ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறுது. ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற்றும்போது அதுக்கப்புறம் அது நம்மளை நேராக பரலோகத்துக்கு நேராக நடத்தி செல்லுது. இந்த நீதி தான். சரியா? இப்போ வசனங்களை நாம் வாசிப்போம். 2 தீமோத்தி 3:16. 2 Timothy chapter 3 verse 16. 2 தீமோத்தேயு 3:16.
நான் நான் முதல் இல்ல, வேத வாக்கியங்கள் எல்லாம் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கிறது. ஆமென். ஹalleluya. Second Timothy. All scripture is given by inspiration of God and is profitable for doctrine, for reproof, for correction, for instruction in righteousness. Amen. Next verse. 16 and 17. That the man of God may be perfect, thoroughly furnished unto all good works. Amen. Hallelujah. அப்போ ஏன் ஆண்டவர் இந்த நீதியை சொல்லி கொடுக்கிறார்? இந்த நீதி தான் தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இப்போ ஆண்டவர் தான் இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அவர் என்ன பண்ணுறாரு? நமக்காய் தரார். எதுக்கு தராரு? why is he giving it to us? நமக்கு எதுக்கு அவர் நீதியெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கணும்? ஹalleluya. அது என்ன பண்ணுதான்? தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் நம்மள அது தேறினவர்களாய் மாற்றுகிறது. எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாக, நம்ம நல்ல காரியங்களை தேவனுக்காய் கனி கொடுக்கிறவர்களாய் மாறும்படியாக, தேவனுக்காய் பிரயோஜனப்படுகிற பாத்திரங்களாய் மாறும்படியாக, நற்கிரியைகளை செய்ய தகுதியுள்ளவனாக தேவன் நம்மை மாற்றும்படியாக இந்த வேத வாக்கியங்கள் நமக்கு உதவி செய்து. இது என்ன பண்ணுது? இட் இஸ் ப்ராஃபிட்டபிள் ஃபார் டாக்ட்ரின், ஃபார் ரிப்ரூஃப், ஃபார் கரெக்ஷன். ஒன்று இதை கற்றுக்கும் போது நம்மளை என்ன பண்ணுது? அது கரெக்ட் பண்ணுது. ஹalleluya. அது நம்மளை கரெக்ட் பண்ணுது. அது என்ன பண்ணுது? நம்மளை அது தேறினவாய் மாற்றுகிறது. ஹalleluya. அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் ரைச்சஸ்னஸ். ஹalleluya. அது என்ன பண்ணுதான்? நீதியை படிப்பிக்குதலுக்கும் அது பிரயோஜனப்படுகிறது. எதுங்க? இந்த தேவனுடைய வாக்கியங்கள், இந்த காரியங்களெல்லாம் தேவன் சொல்லியிருக்கிறாரு. இப்போ டெய்லி நம்ம 40 நாள் உபவாசம் ஜெபம் நம்ம இருக்கிறோம். இந்த 40 நாள் நம்ம உபவாசம் இருந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்குறோம். அது நம்மளை என்ன செய்யுது? முதலாவது நம்மளை தேவ மனுஷனை தேறினவாக மாற்றுது. அடுத்து என்ன பண்ணுது? நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாய் மாற்றுது. அடுத்து என்ன செய்யுது? நம்மளை நீதியை நமக்கு படிப்பிக்கிறதுக்கு அது பிரயோஜனமுள்ளதாய் காணப்படுகிறது. அப்போது அந்த உபதேசத்தை நாம் என்ன பண்ணக்கூடாது? அசட்டை செய்யக்கூடாது. இந்த உபதேசம்தான் என்ன பண்ணும்? கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளதாய் இருக்கிறது. அப்போது நம்மளை அப்படியாய் மாற்றி இது நம்மளை நேராக எங்கே நடத்துங்க? பரலோக ராஜ்யத்திற்கு நம்மளை அழைத்து செல்லும். இந்த உலகத்திலே நடக்கிற எல்லா காரியங்களிலும் நாம் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறும்படியாக, பாவத்தை செய்யாதபடிக்கு, பாவத்துக்குள் ஆளாகாதபடிக்கு, பாவத்துக்கு அடிமையாகாதபடிக்கு நம்மளுடைய அங்க அவயங்களை நீதிக்கென்று நாம் முற்றிலும் நாம் அர்ப்பணித்து நீதியின் அவயங்களாய் நம்மளுடைய ஒவ்வொரு அவயங்களையும் மாற்றி நம்மளை எங்கே கொண்டு செல்லும்? பரலோகத்துக்கு நேராய் கொண்டு செல்லும். அதற்காக தான் தேவன் நமக்கு இந்த கட்டளைகளெல்லாம் சொல்லி கொடுக்கிறார். இந்த கட்டளைகளை நாம் கை கொள்ளும் பொழுது நீங்களும் நானும் நீதிமானாய் மாறுகிறோம். நீங்களும் நானும் நீதிமானாய் மாறும் பொழுது தான் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறுவோம். ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறும்போது தான் தேவன் நம்மை பரலோகத்திலே அழைத்து செல்வார். we shall enter the kingdom of God. hallelujah, hallelujah. அப்போ யாரா இருந்தாலும் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள் எதை ஃபாலோ பண்ணோம்? We should follow God's righteousness.
தேவனுடைய நீதியை நாம் என்ன பண்ணணும்? கடைபிடிக்க வேண்டும். அதை நாம் ஃபாலோ பண்ணணும். அவர் என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாரோ அதன்படி நாம் நடக்கும் பொழுது அப்பந்தான் தேவன் எப்படியா மாற்றுவார்? நம்மளை நீதிமானாய் மாற்றுவார். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தேவன் என்ன சொல்லியிருப்பாரு? நான் உன்னை போதிக்குவேன், நான் உன்னை வழி நடத்துவேன். ஆனால் நிறைய இடத்துல நம்மளை சிட்சிப்பார். நீ இப்படி செஞ்சினா நடக்கிறதே வேற, நீ இப்படி பண்ணினா பண்ணுறதே வேறன்னு சொல்லி மிரட்டுவார். அப்போ இந்த கண்டிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். இந்த கண்டித்து உணர்த்துதல் இல்லாமல் தேவ நீதியை நம்மளால் செய்ய முடியாது. நம்பர் 1. அடுத்து என்ன பண்ணுவார்? அவர் நம்மளை ரிப்ரூஃப், நம்மளை என்ன பண்ணுவார்? கடிந்து கொள்வார். அப்புறம் நம்மளை அவர் புதிய மனுஷனாய் எப்படி மாற்றுவார்? புதிய மனுஷனாய், பர்ஃபெக்ட். நம்ம கம்ப்ளீட்டாக எல்லா விஷயத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்படியாய் தேவன் நம்மை மாற்றுவார். அதற்காக இந்த நீதி என்ன பண்ணுறது? உதவுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். சரி, என்னெல்லாம் நீதி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மீகா 6:8, மீகா மல்கியா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? ஆமென். வேற என்னத்தை கேட்கிறார் ஆண்டவர்? அவர் சொல்றாரு, மனுஷனே, உன்னிடத்துல நான் வேற எதை எதிர்பார்க்கிறேன்? நீ இதெல்லாம் ஃபாலோ பண்ணேன்னா நீ என்ன பண்ணுவ? நீ நீதி உள்ளவனாய் மாறுவ. அதனால உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். நான் வேறு எதையுமே எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? சொல்லி கொடுக்குறாரு. மீகா மல்கியா சொல்லிட்டேன், சாரி. மீகா தான் தமிழ்லையும். மீகா 6:8. Yes, read Daisy. He hath showed thee, O man, what is good, and what doth the Lord require of thee, but to do justly, and to love mercy, and to walk humbly with thy God. Yes, hallelujah. என்ன எப்படி நீங்கள் இருக்கணும்? அவர் உனக்கு அறிவிக்கிறார். நீ நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடந்து கொள். வேற என்னத்தை கர்த்தர் நம்ம இடத்துலேருந்து எதிர்பார்க்குறாரு? நியாயம் செய்யும் பொழுது நம்ம எல்லாமே கரெக்டாக ஆண்டவருக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி எல்லாத்தையும் செய்வோம் நம்ம நியாயம் செய்யும் பொழுது. அடுத்து நம்ம இரக்கத்தை சிநேகிக்கும் பொழுது நம்ம யாருக்கும் தீமை செய்ய மாட்டோம், யாரையும் நம்ம எதிர்த்து நிற்க மாட்டோம், யாரையும் நம்ம கசந்துக்க மாட்டோம், விரோதிக்க மாட்டோம், பகைச்சிக்க மாட்டோம். அப்போ இரக்கத்தை சிநேகிக்கும் பொழுது கடைசியில் நம்ம மனத்தாழ்மையாய் தேவனுக்கு முன்பாக இருக்கிறோம் சொன்னால் அப்போது என்ன அர்த்தம்? அவருக்கு முன்பாக நம்மளை நாமே தாழ்த்தி முற்றிலும் நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நம்மிடத்தில் என்ன பண்ணுவார்? அன்பையும் இரக்கத்தையும் நம்ம இடத்துல காண்பிப்பார். ஹல்லேலூயா. அப்போ எது நல்லது என்பதை குறித்து வாட் இஸ் குட் அண்ட் வாட் does the Lord require of thee, என்ன எதிர்பார்க்கிறார்? வேற எதை எதிர்பார்க்கிறார்? நீ நீதியை செய், டு டூ ஜஸ்ட்லி. எது நீதி? நம்மளுடைய பார்வைக்கு நீதியாய் இருப்பது அல்ல, தேவனுடைய பார்வைக்கு எது நீதியோ அதை நாம் செய்ய வேண்டும். மனுஷனுடைய பார்வையில் ஒரு நீதி இருக்கும், ஆனால் தேவனுடைய பார்வையில் ஒரு நீதி இருக்கும். மனுஷனுடைய பார்வையில் இருக்கிற நீதியெல்லாம் தேவனுடைய நீதியாய் ஆகாது. மனுஷனுடைய பார்வையில் காணப்படுகிற நீதியெல்லாம் இந்த உலகத்துக்குரியவைகளாக இருக்கும். அது எப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. ஆனால் தேவனுக்குரிய நீதியை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போது மனுஷன் பொதுவாக மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க? ஒருத்தவங்க ஒரு அடி அடித்தா திரும்பி 2 அடி அடிப்பாங்க. அதுதான் மனிதர்களுடைய இயல்பு.
ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு? ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் நீ என்ன பண்ணணும்? மறு கன்னத்தை காண்பின்னு சொல்கிறார். அல்லேலூயா. அப்போது உன்கிட்ட ஒருத்தர் ஒரு ட்ரெஸ்ஸு கேட்டாங்கன்னா நீ ஒன்று கொடுக்காத, நீ 2 கொடு அப்படிங்கிறார். அப்போ நிறையா இப்படி ஆண்டவர் நமக்கு நீதியை சொல்லி கொடுத்துருக்கிறார். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்னு சொல்லியிருக்கிறார். ஏழைங்களை பார்த்தா அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நீ உன்னை நேசிப்பது போல உன் பிரத்தியானை நேசி அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். நீ எப்படி உன்னை நேசிச்சுக்கிறியோ, ஹவ் யூ லவ் யோர் செல்ஃப், லவ் thy neighbor as thyself. நீ உன்னுடைய பிரத்தியானையும் அப்படியாய் நேசிக்க வேண்டும். அப்போ என்ன ஆகும்? நம்ம ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தும் பொழுது அவன் தீமையை செய்தாலும் கூட நாம் அவர்களுக்கு அன்பு செலுத்தும் பொழுது அப்போ தேவனுடைய நீதியை நடப்பிக்கிறவர்களாய் நாம் மாறுகிறோம். அடுத்து பிரதான கட்டளை, லவ் thine enemies. உங்களுடைய பகைஞரை கூட நேசிக்கணும்னு சொல்லி தேவன் சொல்லி கொடுக்குறார். இதெல்லாம் உலகத்தில் இப்படி உலகம் சொல்லி கொடுக்காது. ஆமென், ஹல்லேலூயா. உலகத்தில் பகைஞர்களும் நேசி அப்படின்னு சொல்லி கொடுத்தா ஏன் மாந்திரீக கிரியைகள், ஏன் பில்லு சூன்யம், ஏன் ஏவல்கள் ஏவி விட்டு குடும்பங்களை அழிக்கிற காரியங்கள் ஏன் நடக்கிறது? ஒரு பாவம் அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பத்தை அழிக்கிறது எவ்வளோ பெரிய பாவம்னு சொல்லி தெரியாதா? அப்போது இதெல்லாம் எதனால் நடக்குது? அவங்கெல்லாம் மனுஷ நீதியை கடைப்பிடிக்கிறார்களே தவிர தேவ நீதியை கடைப்பிடிக்க மாட்டுறாங்க. அவங்களுக்கு தேவ நீதினா என்னன்னு தெரியுமா தெரியாதான்றது தெரியாது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தேவ நீதி என்ன என்பது நமக்கு நல்லா தெரியும். அப்போ நம்மலாம் என்ன பண்ணணும்? தேவ நீதியை நடப்பிக்கிறவர்களாய் மாற வேண்டும். டு டூ ஜஸ்ட்லி. நம்ம என்ன பண்ணணும்? அவருக்கு முன்பாக நியாயம் செய்யணும். மனுஷர்களுக்கு நாம் நியாயம் செய்து, அடுத்து இரக்கத்தை சிநேகித்து. இரக்கத்தை சிநேகித்துனா என்ன? டு நம்ம அன்பை நம்ம பிறருக்கு காண்பிக்கணும். நம்மக்கிட்ட ஒரு நம்ம எப்படி நம்மளை நேசிக்கிறோமோ அது போல் பிறரையும் நம்ம நேசிக்கணும். அன்பை சிநேகித்து. ஹல்லேலூயா. அடுத்து என்ன பண்ணணும்? நம்ம தேவனுக்கு முன்பாக ஹல்லேலூயா நம்மளை நாமே தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக நம்ம நடக்கும் பொழுது தேவன் நம்மளை ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற்றுவார். இதுதான் தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இவ்வளோ அழகாக நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாருன்னும் போது இப்போ இதை நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னால் அப்போ நம்மளால் என்ன செய்ய முடியாதுங்க? நம்மளால் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற முடியாது. நம்ம எங்கே போக மாட்டோம்? பரலோகம் போக மாட்டோம். இப்போ ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். 48 ஐசையா 48. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். Isaiah 48, 17 and 18. Thus saith the Lord thy Redeemer, the Holy One of Israel. I am the Lord thy God, which teacheth thee to profit, leadeth thee by the way that thou shouldest go. O thou that hast hearkened to my commandments, then had thy peace been as a river, and thy righteousness as the waves of the sea. Amen. Hallelujah. அப்போ நம்மளுடைய நீதி எப்படி இருக்குமா? As the waves of the sea. Hallelujah. அது எப்படி இருக்கும்னு சொல்லி போட்டிருக்குது. அலைகளை போலவும் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். அவ்வளோ பயங்கரமாக இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். சரி, அது முதல்ல இருந்து நம்ம வாசித்து பார்ப்போம். என்ன சொல்கிறாரு? உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து
நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே. அவரே என்ன பண்ணுறாரு, நம்மளை நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிறாரு. நமக்கு எது பிரயோஜனமோ அதை போதிக்கிறாரு. அவருடைய கற்பனைகளை நாம் கவனித்து நாம் அதை கை கொண்டா நலமாக இருக்கும் சொல்லி, அப்பொழுது நம்மளுடைய சமாதானம் என்னதுங்க, பீஸ். நமக்கு சமாதானம் எப்படி இருக்குமா, நதியை போலும், நம்மளுடைய நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும் சொல்லி ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ எப்படி இருக்குமா நமக்கு சமாதானம், அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை. நமக்கு ஆண்டவர் நீதியை நமக்கு எப்படி தருவார், சமுத்திரத்தின் அலைகளை போல நமக்கு தரும் பொழுது சமாதானம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு சொல்லுகிறார். அப்போது என்ன பண்ணணும், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கீழ்ப்படியணும். ஏன்னா அவர் தான் தேவன், அவர் தான் நம்மளை நடத்துகிறார். ஆனால் அதை நாம் கீழ்ப்படியாமல் நம்ம இஷ்டப்படி நடந்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு சமாதானம் இல்லையே, நமக்கு சந்தோஷம் இல்லையேன்னு சொல்லக்கூடாது. நம்ம தேவன் சொல்லுகிறபடி நடக்கிறோமா, தேவன் எதையெல்லாம் சொல்லி கொடுக்குறாரோ அதையே செய்கிறோமா, தேவன் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை மட்டுமே செய்யும் பொழுது தான் நமக்கு சமாதானம். நம்ம இஷ்டப்படி நடந்துட்டு, ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருந்தீங்களே உன்னுடைய சமாதானம் நதியை போல் இருக்கும்னு சொன்னீங்களே, எங்கள் ஆண்டவரே சமாதானம் இல்லையேன்னு கேட்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், முதலாவது நம்ம தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம அவர் சொல்கிறது தான் கேட்டிருக்கிறோமா, இல்லை நம்ம இஷ்டப்படி நம்ம செய்கிறோமா அப்படின்றத முதல்ல நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். பாருங்கள், 2 தீமோத்தேயு 2:22. 2 தீமோத்தேயு 2:22. ஹல்லேலூயா. 2:22. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. நம்ம ஆண்டவர் எதனால சொல்றார், புத்தியினமும் அயுத்தியமான தர்க்கங்கள் சண்டைகள் பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளை விலகியிரு. ஆமென். போதும், படிங்க. டெய்ஸி ரீட்மா. Flee also youthful lusts, but follow righteousness, faith, charity, peace with them that call on the Lord out of a pure heart. But foolish and unlearned questions avoid, knowing that they do gender price. கேட்டிங்களா, ஆண்டவர் நம்மகிட்ட அழகா பேசுறார். புத்தியினமும் அயுக்குமுமான தர்க்கங்களை சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு. எது? ஹல்லேலூயா. பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடும். சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே, யாரெல்லாம் உண்மையா தேவனை தொழுது கொள்ளுகிறார்களோ அவர்களோட நாம ஐக்கியம் வச்சுக்கும் பொழுது அது என்ன செய்து, நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி அது நமக்கு செய்யும். அப்போ நம்ம என்ன செய்யணும், தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நம்ம ஐக்கியம் வச்சுக்கணும். அப்போ நம்ம நீதி செய்கிறவர்களாய் மாறுவோம், விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாய் மாறுவோம், அன்புள்ளவர்களாய் மாறுவோம், சமாதானம் உள்ளவர்களாய் மாறும் பொழுது நம்ம என்ன செய்ய மாட்டோம், தேவையில்லாத புத்தீனமான தேவையில்லாத கேள்விகள், சண்டைகள், தர்க்கங்கள் நமக்கு நடக்காது. இதெல்லாம் நம்மை விட்டு விலகி இருக்கோம்.
எது? எல்லாம் இச்சை. அந்த இச்சை தான் பெரிய ஒரு காரியம். அந்த இச்சைக்கு நம்ம முற்றிலும் விலக்கி நம்மளை காத்து கொள்ளும் பொழுது, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த நாளில் என்ன சொல்லி கொடுக்குறாரு? இச்சை யாருக்குள்ளெல்லாம் அந்த இச்சை காணப்படுகிறது, அந்த இச்சை உள்ளவர்களை தேவன் என்ன பண்றாரு? விட்டு விலகு அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நீ விலகி ஓடு. அந்த இச்சை உள்ளவர்களுக்கு நீ இச்சைகளுக்கு விலகி ஓடு. இச்சை உள்ளவர்களுக்கும் விலகி ஓடு, இச்சையோடு இருக்கிறவங்களுக்கும் நீ விலகி ஓடிடு. ஓடி என்ன பண்ணணும்? நம்ம தேவ பக்தி கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நம்ம அது தொழுது கொள்ளுகிறது மட்டும் அல்ல, இன்னும் நம்ம எதெல்லாம் நம்ம செய்யணும்? ஆண்டவரை தேடுறது மட்டும் இல்லாமல் நீதியை தேடணும், விசுவாசத்தை தேடணும், அன்பை தேடணும், சமாதானத்தை தேடணும். இதெல்லாம் தேடும்படி நம்ம நாடும் பொழுது அந்த இடத்துல நமக்கு என்ன நடக்குது? தர்க்கங்கள் வராது, சண்டை வராது, பிரச்சனைகள் வராது அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம 3 விஷயம்: நீதி, விசுவாசம், அன்பு, சமாதானம். 4 விஷயம் சொல்லி கொடுக்குறார். நீதி ரைச்சஸ்னஸ், விசுவாசம் ஃபெய்த், அன்புன்றது லவ், சமாதானம் என்றது பீஸ். அப்போது இது நம்ம நாடணும். ஹல்லேலூயா. இதை நாடும் பொழுது நமக்கு தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லாத விரோதங்கள், பகைமைகள், கசப்புகள், தர்க்கங்கள் இதெல்லாம் நம்மளை விட்டு நீங்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். ஏன் ஆண்டவருடைய நீதி என்ன சொல்லும்? இப்போது யாராவது நம்மளுக்கு தீங்கு செய்ய வராங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம திரும்பி போய் அவங்களோட சண்டை போட மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்? மாறாக ஐயோ ஆண்டவரே அவங்கள சந்திங்கன்னு உட்காந்து ஜெபிப்போம். விசுவாசத்தில் உறுதியாக நின்னோன்னா என்ன நடக்கும்? தேவன் நமக்காக யுத்தம் செய்வார், நம்ம போய் சண்டை போட வேண்டாம் அப்படின்னு நம்ம சைலண்ட் ஆகிடுவோம். அடுத்து அன்பிலே தேவன் பூரணப்படும் பொழுது நமக்கு பயமே வராது. தேவனுடைய அன்பு என்ன பண்ணும்? பயத்தை புறம்பே தள்ளும். தேவனுடைய அன்பிலே பூரணப்பட்டவன் பயப்படவே மாட்டான் வசனம் இருக்குது. அப்போ பயம் வராது. எனக்காக தேவன் எல்லாவற்றையும் செய்வார் அப்படின்னு நம்ம தைரியமாக இருப்போம், தேவனுடைய அன்பு நமக்குள்ளே இருக்கும் பொழுது. அடுத்து ஒரு சமாதானமும் நமக்கு கிடைக்கும். அப்போ இது மூலமா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வீணான சண்டைகள், வீணான வாக்குவாதங்கள், தர்க்கங்கள் இதெல்லாம் வராது. நம்ம சந்தோஷமாக சமாதானமாக இருக்க முடியும் அப்படின்னு ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் தேவ நீதி. தேவ நீதினா அதை நம்ம கடைப்பிடிக்கும் போது நமக்குள்ளே என்ன நடக்காது? வீணா பிரச்சனைகள் வராது. ஆகையால் நீங்கள்லாம் என்னத்தை தேடுங்க? தேவ நீதியை தேடுங்கள் என்று தேவன் இந்த நாளிலே நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவ நீதியை தேடி நாடி நாம் போகும்போது தான் நம்ம எப்படி மாற முடியும்? ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற முடியும். இதே நம்ம ஆண்டவர் சொல்கிறத கேட்காம யாரெல்லாம் நம்மளை எதிர்த்து வராங்களோ அவங்களுக்கு விரோதமாக நம்மளும் செயல்பட்டோன்னா அப்போ என்ன நடக்கும்? நமக்கும் அவங்களுக்கும் வீணான பிரச்சனைகள், வீணான சண்டைகள், வீணான வாக்குவாதங்கள் இதெல்லாம் வந்துடும். ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் அப்போ நம்மளுடைய சமாதானம் கெட்டு போயிடும். நம்மளும் எங்கே போக மாட்டோம்? பரலோக ராஜ்யத்திற்கு ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற மாட்டோம். பரலோக ராஜ்யத்திற்கும் நம்மளால் போக முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் தேவன் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாருங்கள், நம்ம எல்லா காரியங்களிலிருந்தும் நம்ம விலகுவோம். ஃப்ளீ ஆல்சோ ஃப்ரம் யூத்ஃபுல் லஸ்ட். சரி, அடுத்து பாருங்க, அடுத்த ஒரு வசனம் வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28, 29 வாசிங்க. 1 John 2:28 and 29. இப்படி இருக்க பிள்ளைகள் அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் அவர் இருக்கிறார் என்று உங்களுக்கு
தெரிந்திருப்பதினால் நீதி செய்கிறவன் எவனும் அவரில் சிறந்தவன் என்றும் அறிந்திருக்கிறீர்கள். அப்போ நீதி செய்கிறவன் எவனும் சிறந்தவன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். Read out, ma. And now, little children, abide in him, that when he shall appear, we may have confidence and not be ashamed before him at his coming. If he knows he is righteous, he know that everyone that doeth righteousness is born of him. அப்போ பாருங்க, இந்த நாளிலே தேவன் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, நம்ம அவர் வரும் நாளிலே ஹalleluya, அவர் வெளிப்படும் நாளிலே ஹalleluya, நாம் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் ஹalleluya, வெட்கப்படாம போய் அவருக்கு முன்பாக நிற்கணுமே ஹalleluya. அவர் வரும் நாளிலே நம்ம தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது. ஏன்னா நமக்கே நல்லா தெரியும் நம்ம ஆண்டவர் என்ன நீதி சொல்ல போகிறாரு, என்ன நியாய தீர்ப்பு சொல்ல போகிறாருன்றது தெரிய வந்துடும். ஏன்னா நம்ம இந்த வாழ்க்கையில் வாழ்கிற நாட்களிலே நம்ம எப்படி நடந்து கொள்கிறோமோ அதை வைத்து தான் தேவன் நியாயம் தீர்க்க போகிறார். ஹல்லேலூயா. அவன் செய்கைக்கு தக்க பலனை அவன் அடைவான் வசனம் இருக்கிறபடினாலே நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் தேவன் என்ன பண்ண போகிறார், அதை வச்சு தான் நமக்கு நியாயம் தீர்க்க போகிறார். நம்ம நல்லதை விதைச்சோன்னா நல்லதை அறுப்போம், நம்ம தீமையை விதைச்சோன்னா தீமையை அறுப்போம். அப்போது நல்லதை விதைக்கிறதுனா என்ன, தேவன் நமக்கு என்ன கற்றுத்தராரோ அதையே செய்கிறவர்களாய் மாறணும். மனுஷ நீதின்றது ஒன்று இருக்குது, தேவ நீதின்றது ஒன்று இருக்குது. இந்த உலகம் வேறு விதமாக சொல்லும், தேவன் வேறு விதமாக சொல்வார். ஆனால் நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த உலக நீதியை ஃபாலோ பண்ணக்கூடாது. நம்ம எந்த நீதியை ஃபாலோ பண்ணோம், மனுஷ நீதியை தான், தேவ நீதியை தான் ஃபாலோ பண்ணோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்படியெல்லாம் இப்போ உலகம் அவன் இப்படி செஞ்சிட்டானா அவனை நான் ஜென்மத்துக்கும் மன்னிக்கவே மாட்டேன், அவன் மேலே நான் விரோதம் பாராட்டுவேன் அப்படின்னு உலகம் சொல்லும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மன்னிச்சாதான் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், நீ முதல்ல மன்னிக்க கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ ஆண்டவருடைய நீதி எல்லாமே வித்தியாசமானவைகள், அது அன்புக்குரியவைகள், அது சமாதானத்துக்குரியவைகள். அப்போ இது நம்ம நாடி தேடி ஓடும் பொழுது தான் நமக்கு சமாதானம் சந்தோஷம் கிடைக்கும். நம்ம எல்லாமே நான் ஆண்டவர் சொல்கிறபடி தானே செய்கிறேன்னு நம்ம சொல்லிக்கக்கூடாது. நம்ம ஆண்டவர் இடத்துல கேட்கணும், ஆண்டவரே நான் செய்கிற காரியங்கள் உமக்கு முன்பாக சரியாக இருக்கிறதா, நான் இதை தான் செய்கிறேனா, நீங்கள் சொல்கிறது தான் செய்கிறேனா, இல்லை நீங்கள் சொல்லாததை நான் செஞ்சுட்டு நானே நீதியை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிக்கிறேனா என்பதை இந்த நாளிலே தேவன் நம்மை ஆராய்ந்து பார்க்கும்படியாக நமக்கு சொல்லி கொண்டு இருக்கிறார். நாம் எல்லாரும் அவருடைய நீதியை கடைப்பிடிக்கிறோமா, அவர் சொல்லுகிறபடி தான் நம்ம கீழ்ப்படுகிறோமா, அப்பந்தான் நம்மளால் எப்படியா மாற முடியும், ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற முடியும். ஹல்லேலூயா. இல்லைனா நம்மளால் எப்படி மாற முடியாது, ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற முடியாது. ஜெயம் கொள்கிறவர்களாய் நாம் இல்லைன்னு சொன்னால் நம்மளால் பரலோகம் போக முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால தான் தேவன் இந்த நாளிலே நம்மோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆமென். அப்போது நம்ம என்ன செய்யணும், அவர் வெளிப்படும் போது அவருக்கு முன்பாக நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, ஹல்லேலூயா, வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். தைரியத்தோடு அவரை எதிர்கொண்டு நிற்கணும். ஐயோ நம்ம தப்பு செஞ்சிட்டோமே, தேவன் சொன்னதை செய்யலையே, நம்ம இஷ்டப்படி நம்ம நடந்துக்கிட்டோமே, நம்ம நீதியை அவர் சொல்லி கொடுத்த நீதியை நம்ம கடைப்பிடிக்கலையே அப்படின்ற ஒரு பயம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளால் என்ன செய்ய முடியாதுங்க, ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற முடியாது. அதனால் நீங்களே இன்றைக்கி ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்குள்ளே சமாதானம் வருதா பயம் வருதான்னு பாருங்கள். சமாதானம் சந்தோஷம் நமக்குள் வருமானால் அப்போ நிச்சயமாகவே நம்ம தேவ நீதியை கடைப்பிடிக்கிறோன்னு அர்த்தம். நம்ம சின்ன விஷயம் கூட முதல்ல படித்த வசனம் மாதிரி மத்தேயு 5:19-20 ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம செய்யாமல் இருக்கக்கூடாது. என்னெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரோ அதை அப்படியே செய்யும்.
அப்போ அந்த தைரியம் நமக்குள்ளே வரும். அந்த தைரியத்தோடு நம்ம தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நியாய தீர்ப்பு நாளிலே நிற்போம். ஹல்லேலூயா. அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். அவர் எப்பேற்பட்ட தெய்வம்? நீதி உள்ள தெய்வம். அவர் நீதி உள்ளவராயிருக்கிறார். ஆகையால் யாரெல்லாம் நீதி செய்கிறோமோ நாமெல்லாம் அவருக்குள் பிறந்தவர்கள் என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. நீதி செய்கிறோன்னு சொன்னால் நம்மலாம் எப்படி? அவருக்குள் பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. அப்போ நீதி செய்யாதவர்களெல்லாம் அவருக்குள் இன்னும் born again. They are not born again in spirit. அதான் அங்கே அர்த்தம். இன்னும் மறுபடி பிறக்கிற அனுபவம் அவங்களுக்குள்ள இல்லை. ஹல்லேலூயா. அந்த மறுபடி பிறக்கிற அனுபவம் நமக்குள் இருக்கும் பொழுது தான் நம்மளால் நீதி செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இப்போ எடுத்து வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 6:13 வசனம். 6ஆம் அதிகாரம் 13. ரோமன்ஸ் 6:13 வாசிங்க. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் அவயங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். ஆமென். இது தேவன் ஏற்கனவே பேசியிருக்கிறார். ரீட் அவுட். Neither yield ye your members as instruments of unrighteousness unto sin, but yield yourselves unto God as those that are alive from the dead, and your members as instruments of righteousness unto God. நம்மளுடைய அவயங்கள் எல்லாம் எப்படி இருக்கணுமா? நம்மளுடைய அவயங்கள் நீதிக்குரிய ஆயுதங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்மளுடைய ஒவ்வொரு அவயமும் நீதிக்குரிய ஆயுதமாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அதான் இந்த நாளில் தேவன் நமக்கு சொல்லுகிறார். நம்மளுடைய அவயங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? அநீதி செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கக்கூடாது. அநீதினா என்ன? தேவன் எதை சொல்கிறாரோ அதை செய்யாதபடிக்கு நம்ம மாறி செய்கிறது தான் அநீதி. ஹல்லேலூயா. அப்போது அநீதி செய்கிறவர்களாய் இராதபடிக்கு நீதி செய்கிறவர்களாய் நம்மளுடைய அவயத்தை ஒப்பு கொடுக்கணும். அப்பந்தான் ஒருத்தர் நம்மளை ஒரு அடி அடித்தா அடுத்து நம்ம மறுக்கணத்தை காண்பிக்க முடியும். ஒருத்தர் நம்மளை அடித்தா நம்மளை மன்னிக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் நம்மளும் என்ன பண்ணுவோம்? திரும்பி ஒரு அடி அடிப்போம், திரும்பி வாய் பேசுவோம், அங்கே குத்து சண்டை நடக்கும். அப்போ நம்ம தேவனுடைய நீதியை நம்ம ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போது கையினால் மட்டுமல்ல, கண்களினாலும் காதுகளினாலும் வாயினாலும் நாவினாலும் எல்லா அவயங்களும் நீதியை செய்கிற அவயங்களாய் மாற வேண்டும். அதற்காய் நாம் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என் கண்கள், என் காதுகள், என் நாவு, என் வாய், என் கை, என் கால் நீதிக்கு மட்டுமே நிற்க வேண்டும் என்று சொல்லி நம்மளுடைய அவயங்களை ஒப்பு கொடுத்து, ஹல்லேலூயா, அது நீதியை செய்கிற ஆயுதமாய் மாறணுமே தவிர அநீதி செய்கிற ஆயுதங்களாய் பாவத்திற்கு இடம் கொடாதபடிக்கு பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது. இப்போ நம்ம திரும்பி ஆண்டவர் சொல்கிறத கேட்காம நம்ம வேற செஞ்சோன்னா அப்போ என்ன அர்த்தம்? நம்மளுடைய அவயம் அநீதி செஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ அநீதி செஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? நம்ம பாவத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டோம். நம்ம தேவ நீதியை நடப்பிக்கலை. அப்போ தேவ நீதியை நம்ம செய்யலைன்னா தேவன் பிரியப்படுவாரா? நம்ம மேலே பிரியப்பட மாட்டாரே தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்ம பிரியப்படாதபடிக்கு அவர் என்ன பண்ணுவார்? நீ என் வார்த்தையை கேட்க மாட்டேற அப்படின்னு சொல்லி நம்ம விட்டு தூரம் போயிடுவார். கடைசியில் நம்மளால் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற முடியாதே. ஆகையால் தான் தேவன் அப்படி சொல்கிறார் நமக்கு. நம்மளுடைய அவயங்களெல்லாம் நீதிக்குரிய ஆயுதங்களாய் தேவனுக்கு நம்ம முற்றிலும் ஒப்பு கொடுக்கணும். நீதிக்குரிய ஆயுதம். It should be an instrument of righteousness, not for sin, not an instrument for sin, but yield to the
yield as an instrument of righteousness. Hallelujah. அதே அதிகாரத்தில் 13 நீங்கள் இப்போ என்ன வாசிச்சிங்க? 6 13 வாசிச்சிங்க. அடுத்து இப்போ 16 வாசிங்க. 16. மரணத்துக்கு ஏதுவான பாவங்களானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல்களானாலும் எதற்கும் கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறிவீர்களா? பார்த்தீங்களா? ஆண்டவர் இதையும் நமக்கு சொல்லி கொடுக்குறார். அதே அதிகாரத்தில் 16th verse read. The Spirit itself beareth witness with our spirit that we are the children of God. No. 16. Romans 8:16. 6:16. Okay, 6:16. Know ye not that to whom ye yield yourselves servants to obey, his servants ye are to whom ye obey, whether of sin unto death or of obedience unto righteousness. ஸோ நீங்கள் யாருக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கேதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? 2 விஷயம் இங்கே இருக்குது. ஒன்று மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா, இல்லை நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவர் நீதியை சொல்லியிருக்கிறார்னா அந்த நீதியை செய்யும்படியாக உங்களை கீழ்ப்படியறதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா, இல்லை பாவம் செஞ்சு நம்மளுடைய ஆத்துமா மரணம் அடையும்படியாக நாம் நித்திய ஜீவனை பெறக்கூடாதபடிக்கு நரகத்துக்கு போகும்படியாக நம்மளுடைய அவயங்களை ஒப்பு கொடுக்க போகிறோமா? எதற்கு ஒப்பு கொடுக்க போகிறோம்? நீங்கள் எதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ, நீங்கள் எதற்கு கீழ்ப்படுறீங்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? நீங்கள் பாவத்துக்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிஞ்சிங்கன்னா உங்களை அது எங்கே கொண்டு போவோம்? மரணத்துக்கு எதுவாய் கொண்டு போவோம். ஆனால் நீங்கள் நீதிக்கு அடிமையாய் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா அது உங்களை எங்கே கொண்டு போவோம்? பரலோகத்துக்கு கூட்டு போவோம். அதனால தான் தேவன் இந்த நாளிலே சொல்கிறார், நீங்கள் எதற்கு ஒப்பு கொடுக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. whether of sin unto death or of obedience unto righteousness. பாவம் செஞ்சு மரணத்துக்கு எதுவாய் நம்மளுடைய ஆத்மாவை ஒப்பு கொடுக்க போகிறோமா? நம்மளுடைய அவயங்களை ஒப்பு கொடுக்க போகிறோமா? அல்லது நீதியை செய்து, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நீதியை செய்து நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்து நாம் பரலோக ராஜ்யத்திற்கு ஜெயம் கொள்கிறவர்களாய் செல்ல வேண்டும் என்பதற்கு நாமே ஒப்பு கொடுக்கிறோமா என்பதை குறித்து தான் தேவன் இந்த நாளிலே பேசி கொண்டிருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? அல்லேலூயா. நம்ம யாருக்கு அடிமையாகணும்? எதுக்கு அடிமையாகணும்? ரைச்சியஸ்னஸ், நீதிக்கு அடிமையாக வேண்டும். யூ ஷுட் பி ஸ்லேவ்ஸ் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். அதே அதிகாரத்தில் 18ஆம் வசனம் வாசிங்க. கம் ஆன், ரீட் அவுட் 18th verse. When made free from sin, ye became the servants of righteousness. பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். அப்போ பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டோம் சொன்னால் நம்ம எதுக்கு அடிமை ஆகிடுவோம்? நீதிக்கு அடிமை ஆகிடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ நீதிக்கு அடிமையானாதான் நீங்களும் நானும் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறுவோம். நீதிக்கு நாம் அடிமை ஆகும்போது தான் அந்த நீதி நம்மளை பரலோகத்திற்கு
அழைத்து செல்லும். அந்த நீதிக்கு எப்படி நம்ம அடிமையாகுவோம்? அந்த நீதிக்கு அடிமையாகணும்னா முதல்ல தேவனுடைய அன்புக்கு அடிமையாக வேண்டும். அவருடைய அன்புக்கு, அவருடைய அன்பிலே, அவருடைய விசுவாசத்திலே இன்னும் வளர்ந்து அவரை விசுவாசித்து நம்ம என்ன செய்யணும்? அவர் நம்மை நல்ல வழியில் தான் நடத்துவார், அதனால் நம்ம பரலோகம் செல்கிற வழியில் தான் நம்ம போவோம்னு சொல்லி அவர் மேலே அன்பு கூர்ந்து அவரை நேசித்து அவருக்கு நம்ம அடிமையாகி அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது தான் நம்ம என்ன ஆகும்? நீதிக்கு அடிமையாகும்போது பரலோகம் செல்ல முடியும். ஹல்லேலூயா. We should become slaves of righteousness. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளிலே தேவன் நமக்கு சொல்லி கொடுக்கறது என்ன? நீங்களும் நானும் நீதிக்கு அடிமையாகணும். தேவன் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதை அப்படியே கீழ்ப்படியணும். கேள்வி கேட்கக்கூடாது. அவரிடத்துல பார்த்து, அப்போ இது என்ன ஏசப்பா, அப்போ இது எப்படி மாறும் ஏசப்பா, நம்ம கேள்வி கேட்டோன்னா அப்போ நம்ம அடிமை இல்லைன்னு அர்த்தம். அடிமை கேள்வி கேட்க முடியுமா? அடிமையாய் ஒரு மனிதன் இருக்கிறான்னு சொன்னால், இந்த உலகத்தில் அடிமைகளை அந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களாம் அடிமைகளை வச்சுருப்பாங்க. அவங்களால ஒரு வார்த்தை எதிர்த்து கேட்க முடியுமா? அதே மாதிரி பாருங்கள், சண்டை போட்டு ஒரு ராஜா ஒரு நாட்டை ஜெயிச்சிட்டாருன்னு சொன்னால் அங்கே இருக்கிற ஜனங்களெல்லாம் அடிமையாக கூப்பிட்டு போனாங்கன்னா அந்த அடிமைகளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க தெரியுமா? அவங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை தான் செய்வாங்க. அவங்க சொல்கிறத அப்படியே கீழ்ப்படியணும். அடிமைக்கு கேள்வி கேட்க அதிகாரமே கிடையாது. அடிமை அப்படின்னு சொன்னால் எதிர்த்து பேசவே முடியாது. அதுதான் அடிமை, அதுதான் ஸ்லேவ்ஸ், அதனுடைய அர்த்தம் தான். அப்போது நம்ம நீதிக்கு அடிமை, தேவனுக்கு அடிமை, நீதிக்கு அடிமைன்னு சொன்னால் அப்போ நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஆண்டவர் என்ன சொன்னாலும் அப்படியே கீழ்ப்படி. ஆண்டவர் இதை செய்கின்றாரா, அதை செய்வோம். ஆண்டவர் அங்கே போ அப்படின்னா போகிறோம். ஆண்டவர் உட்காருனா உட்காருவோம். ஆண்டவர் போகாதேன்னு சொன்னால் போக மாட்டோம். ஏன் ஆண்டவரே போகக்கூடாது, ஏன் ஆண்டவரே செய்யக்கூடாது நம்ம கேள்வி கேட்க மாட்டோம். ஆண்டவர் நம்மளை அங்கே மகளே அந்த காரியத்தை செய்யாத அப்படின்னா செய்ய மாட்டோம். மகனே இதை தான் நீ செய்யணும் அப்படின்னா அதை தான் செய்வோம். அதுதான் அடிமை. அப்போ நம்ம யார்? நீதிக்கு அடிமையாக போகிறோமா, இல்லை பாவத்துக்கு அடிமையாகி நம்ம மறிக்க போகிறோமான்னு தேவன் இந்த நாளிலே நம்மளை பார்த்து கேட்குறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த நீதியை நம்ம என்ன பண்ணணும்? செய்ய பழகிக்கணும். பாருங்க, 1 யோவான் 3:10, 1 John 3:10. 1 யோவான் 3:10 எடுத்தவங்க தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசு பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதி செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. இது தமிழ்ல இப்படி போட்டிருக்கு. ரீட் அவுட் இன் இங்கிலீஷ் மா. In this the children of God are manifest, and the children of the devil. Whosoever doth not righteousness is not of God, neither he that loveth not his brother. அப்போ பாருங்க, loveth not his brother. அப்போது சகோதரனுக்கு நம்ம என்ன செய்யணுமா? என்ன ஆண்டவர் சொன்னாரோ அதை செய்யும் பொழுது தான் பாருங்க மேனிஃபெஸ்ட், அதாவது என்னென்னா நம்ம தேவனுடைய நீதியை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவோம். தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நம்ம செய்கிற செயலில் தான் நம்ம ஏசப்பா பிள்ளைங்களா பிசாசின் பிள்ளைகளா நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. ஏசப்பா பிள்ளைங்கன்னா எந்த விஷயத்திலும் தேவன் சொல்லுகிறத மட்டுமே கீழ்ப்படிவாங்க. உலகம் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படும். ஆனால் பிசாசின் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது தேவனுடைய நீதிக்கு கட்டுப்படாமல் என்ன பண்ண மாட்டாங்க? அவங்க பிசாசுக்கு அடிமைகளாக இருப்பாங்க. ஆகையால் பிசாசு சொல்கிறது தான் கீழ்ப்படிவாங்க. அப்போ என்ன நடக்கும்? நீதியை செய்யாமல் தன் சகோதரனின் அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல.
அப்போ யாரெல்லாம் நீதி செய்யாமல், who does not love his brother, ஹல்லேலூயா, அப்போது என்ன நடக்குது? அவங்க they are not of God. ஹல்லேலூயா, அவங்க தேவனுடையவைகள் அல்ல. they are not the children of God. they don't manifest God's love. தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? instead they are the children of devil. அவங்க பிசாசின் பிள்ளைகளாய் அவர்கள் மாறுகிறார்கள். அவங்க யாரை வெளிப்படுத்துகிறாங்க? அவங்க ஏசப்பாவை வெளிப்படுத்தலை, பிசாசை வெளிப்படுத்துகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணணும்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, இந்த நீதி செய்ய நம்ம என்ன செய்யணும்? நம்மளை நாமே பழக்கி கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம பழக்கி கொள்ளும் பொழுது தான், நம்ம இந்த நீதியை செய்ய பழகி கொள்ளும்போது தான் நம்ம என்னவா மாறுவோம்? ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு மேலுள்ள வசனம் படிக்கும்போது ரொம்ப அழகாய் போட்டிருக்குது. whoever தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ஆமென். அவனுக்குள்ள என்ன இருக்குதுங்க? வித்து. யாருடைய வித்து? தேவனுடைய வித்து. for his seed remaineth in him. யாருடைய சீடு? தேவனுடைய சீட். ஹல்லேலூயா. அதனால அவன் பாவம் செய்ய மாட்டான். அப்போ ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், நமக்குள்ள யாருடைய வித்து இருக்கிறது? whose seed are we having in us? ஹல்லேலூயா. தேவனுடைய வித்து இருக்குதா, இல்லை பிசாசின் வித்து இருக்குதா? பிசாசின் வித்து இருந்தால் பிசாசுக்குரிய காரியங்களை தான் செய்வாங்க. ஆனால் தேவனுடைய வித்து இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க தேவனுக்குரிய காரியங்களை செய்வாங்க. அவங்க பாவம் செய்ய மாட்டார்கள். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த நீதியை மட்டுமே செய்வாங்க. ஹல்லேலூயா. இந்த நீதியை மட்டும்தான் செய்வாங்க, பாவம் செய்ய மாட்டார்கள். ஹல்லேலூயா. they will not practice righteousness. they will never do unrighteous things. ஹல்லேலூயா. whoever doeth not righteousness, யாரெல்லாம் நீதியை செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்கள் பிசாசின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. அதனால் இந்த நாளில் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டுமானால் நீங்களும் நானும் என்ன பண்ணணுமா? we should என்ன பண்ணணும்? do righteousness. நம்ம நீதியை தேடி ஓடி நாடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த நீதியை நாடி தேடி ஓடும்போது அதோட கூட விசுவாசம், அதனுடனே கூட தேவனுடைய அன்பு, அதனுடனே கூட நமக்கு தேவனுடைய சமாதானம் நம்மளை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. ஆகையால் இந்த நாளிலே நம்ம நீதியை செய்கிறவர்களாய், அப்படி நீதி செய்து நாம் என்ன செய்யணும்? நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாய் மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இன்னும் ஒரு வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:21. 2 Corinthians 5:21. For he hath made him to be sin for us, who knew no sin, that we might be made the righteousness of God in him. ஆமென். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பார்த்தீங்களா? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு அவர் என்ன பண்றாராம்? பாவம் அறியாத அவரை அவர் என்ன பண்றாரு? நமக்காக பாவமாக்கினார். ஹல்லேலூயா. அப்போ அவரே தன்னை பாவியாக அவர் ஆக்கி, அவர் நமக்காய் சிலுவையிலே மரித்து நமக்காய் ரத்தம் சிந்தினாரே. எதற்காகங்க? நீங்களும் நானும் நீதியாய் மாறும்படியாக. அப்போ அவருடைய ரத்தத்தினால தான் நம்ம நீதியாய் மாற்றுகிறார் ஆண்டவர். அதை நாம் புரிந்து கொண்டோம் சொன்னா நாம் அவர் சொல்லுகிறதையே செய்வோமே தவிர அவர் சொல்லாததை எதையும் நம்ம செய்ய மாட்டோம்.
அல்லேலூயா. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீதியுள்ளவர்களாய் காணப்படணும், தேவன் சொல்லுகிறதை நம்ம ஃபாலோ பண்ணணும், தேவனுடைய நீதியை நடப்பிக்கிறவர்களாக இருக்கணும்னா இதை எல்லாத்த விட நம்ம எப்படி இருக்கணும், உலகத்தை சிநேகிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது, அவரையே நாம் சேகிக்கணும். நம்ம என்னைக்கு உலகத்தை ரொம்ப நேசிக்கிறோமோ நம்ம தேவனை ஒரு நாளும் நேசிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தை நேசிக்கிறவர்கள் தேவனை நேசிக்க முடியாது. ஆகையால் தேவன் இந்த நாளிலே நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீதியை தேடுகிறவர்களுக்கு அவர் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற்றுவார், நீதியை செய்கிறவர்களை தேவன் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம் ராஜா. அல்லேலூயா. அவருடைய நீதியே நம்ம ஆகும்படி அவர் பாவமானார். அல்லேலூயா. இதை நினைக்கும் பொழுது நம்மளுடைய உள்ளம் உடைக்கப்படணும், ஒவ்வொரு இருதயம் நொறுக்கப்படணும். நம்ம செய்த பாவங்களுக்காக, நம்ம செய்த அப்போ இவ்வளவும் செஞ்சு அவர் பாவமாகி, ஆனாலும் திரும்பி திரும்பி பாவம் செய்கிறவர்களாய் காணப்பட்டோமானால், திரும்பி திரும்பி நம்மளுடைய அவயங்கள் பாவம் செய்யுமானால், நம்மளுடைய அவயங்கள் நீதிக்குரிய ஆயுதமாய் இராதபடிக்கு பாவத்துக்குரிய ஆயுதமாய் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் சின்னா இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம எப்படி ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற முடியும்? சொல்லுங்க. ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற முடியாதுங்க. நம்மளால் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற முடியாது. ஒரே வசனம் கடைசியா வாசிங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 Corinthians 9:10. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஆமென். Hallelujah. Now he that ministered seed to the sower both ministered bread for your food and multiply your seed sown and increase the fruits of your righteousness. Hallelujah. அப்போ பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு? நம்ம விதையை அளிக்கிறார். என்ன விதையை அவர் அளிக்கிறார்? நீதிக்குரிய நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணும்படியான விதையை அவர் நம்மிலே விதைத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு இருதயத்திலும் அவர் அப்படிப்பட்ட ஒரு விதையை விதைத்து கொண்டிருக்கிறார். ஏன்? நம்ம அந்த விதையிலே கனி கொடுக்கிறவர்களாய் மாறும்படியாக, அது பழுகி பெருகும்படியாக தேவன் என்ன பண்றாரு? அந்த விதையை விதைத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணணும்? இந்த நீதிக்காக நம்ம எவ்வளவாய் முயற்சி செய்யணுமோ அவ்வளவாய் முயற்சி செய்து தேவனுடைய நீதியை நடப்பிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்றாரு? He that ministereth seed to the sower both minister bread for your food and multiply your seed sown and increase the fruit of your righteousness. ரொம்ப அழகா போட்டு அது என்ன பண்ணுதான்? அந்த நீதியை அது பலுகி பெருக செய்தான். அல்லேலூயா. நீதியின் விளைச்சலை அது என்ன பண்ணுதான்? வர்த்திக்க செய்கிறார். என்ன விதங்க? அதுதான் பார்த்தீங்கன்னா தேவன் நீதியின் விதையை நமக்குள்ளே தூவி கொண்டு இருக்கிறார். அப்போ யாரெல்லாம் இந்த நீதியின் விதையை விதைக்கிறார்களோ அவர்கள் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்மெல்லாம் என்ன செய்யணும்? இந்த நீதிக்குரிய விதையை தான் நம்ம இருதயத்தில் தேவன் விதைக்கும் பொழுது அதை நாம் பிடித்து கொண்டு, ஹல்லேலூயா, அதிலே நாம் வளரவும், அதிலே நாம் பெருகவும், அதிலே நாம் கனி கொடுக்கிறவர்களாய் மாறவும் வேண்டும். ஹல்லேலூயா. எதுல நாம் தீமையான விதையை பிசாசு தூவான்,
ஆனால் தேவன் வந்து நீதிக்குரிய விதையை தான் தூவார் நம்ம மனசில். அப்போது நம்ம எதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது? தீமையான விதைக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அவன் தீமையானதை செய்யும்படியாக தீமையை விதைத்து நீதியை செய்யக்கூடாதபடிக்கு, நாம் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறக்கூடாதபடிக்கு, பரலோகத்திற்கு செல்லக்கூடாதபடிக்கு அவன் தீமையான விதையை தூவுகிறான் சாத்தான். ஆனால் நாம் தேவனோ நீதிக்குரிய விதையை நமக்கு இருதயத்தில் தூவும்போது நம்ம அதை பிடித்து கொண்டு அதிலே வளர வேண்டும். அதை நாம் கடைபிடித்து அதிலே நாம் பெருக வேண்டும். அதிலே நாம் கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் என்ன பண்ணும்னா நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும். ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு என்ன பண்ணுமா? இட் வில் பிரிங் பீஸ். ஹல்லேலூயா. சமாதானத்தை உண்டு பண்ணும். அதுதான் தேவன் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சமாதானம் உங்கள் இருதயத்துக்குள்ளே வரணும்னு சொன்னால் நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? அந்த நீதியின் விதையை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். தேவன் தூவுகிற அந்த நீதியின் விதை. ஹல்லேலூயா. அந்த விதையை நம்ம பிடிச்சிட்டு அதிலே பலுகி பெருகி, ஹல்லேலூயா, அதுதான் நமக்கு ஆகாரமாய் மாற வேண்டும். அதுதான் பெருக வேண்டும். அதுதான் கடைசியில் கனி கொடுக்கிறதாய் மாற வேண்டும். அதை தவிர அதற்கு மாறாக பாவத்தின் விதையை பிசாசானவன் தீமையின் விதையை தூவிட்டானா அதில் பிடிச்சிக்கின்னு அதில் பழுகி பெருகி அதில் கனி கொடுக்கிறவர்களாய் நம்ம மாறிட்டோன்னு சொன்னால் நீங்களும் நானும் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற முடியாது. நீங்களும் நானும் எங்கே தான் போவோம்? நரகத்துக்கு தான் போவோம். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் இந்த நாளிலே சொல்கிறாரு. நீங்கள் ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 32ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் மட்டும் வாசிக்கும் பொழுது இந்த நீதிக்குரிய கனி வந்து என்னவா கொண்டு வரும்? சமாதானத்தை கொண்டு வரும். படிங்க அது மட்டும். நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமும் ஆம். ஆமென். ஐசாயா 32:17 And the work of righteousness shall be peace, and the effect of righteousness quietness and assurance forever. பாத்தீங்களா? ரெண்டு விஷயம். ஒன்று சமாதானம், இன்னொன்று என்னது? அமெரிக்கை. சமாதானம் அமெரிக்கையும் சுகமுமா. 3 காரியம். சமாதானம், அமெரிக்கை, சுகம். இந்த 3 காரியம் உங்களுக்கு வேணுமா? நீங்க என்னத்தை தேடணும்? நீதியை தேடணும். நீதியிலே கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். அதுதான் அங்கே ஹைலைட். நீதியை தேடுறது மட்டும் அல்ல, நீதியை நம்ம செய்கிறது மட்டுமல்ல, நீதியிலே கனி கொடுக்கிறவர்களாய் நாம் மாறணும். அப்படின்னா என்ன? நம்ம மட்டும் இல்லை, மற்றவர்களையும் அந்த நீதிக்குள்ளாக நடத்துகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அப்பந்தான் நமக்கு சமாதானம், அமெரிக்கை, சுகம். பார்த்தீங்களா? இந்த 3 காரியம் வேணும்னா நம்ம ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற வேண்டுமானால் நீங்களும் நானும் இந்த நீதியை, தேவனுடைய நீதியை நடப்பிப்பவர்களாய், தேவனுடைய நீதியை செய்கிறவர்களாய் ஹல்லேலூயா மாறும் பொழுது நாம் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற முடியும் என்று இந்த நாளிலே தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தேவன் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருடைய இருதயத்திலும் கிரியை செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா.